எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நக்ஷத்ராஸ் டைரி. ஸோ லாஸ்ட் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதழ்குட்டி வந்து இப்போது ப்ளே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸு டெய்லி நம்ம ஒரே ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க, போர் அடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி தான், நம்மளுக்குமே அப்படி தான். டெய்லியும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக போர் அடிக்கும், ஒரே குழம்பு ஒரு ரைஸ்ன்னா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க குழந்தைங்க இன்னும் அதிகமாக கேட்கும். அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தெரிஞ்ச ஒரு 3 ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி. இன்னும் கொஞ்சம் நிறைய கற்று வச்சுருக்கேன். ஆனால் இப்போ மட்டும் இந்த வீடியோவில் ஒரு 3 ரெசிபி மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ பூரி. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு அக்ஷயான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவளோட வீட்டுக்கு நாங்கள் ஒரு வாட்டி போயிருந்தோம். அக்ஷயாவோட குழந்தைக்கும் சேம் 2 பேரும் ஒரே ஏஜ் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப விரும்பி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டே இருக்கான். சப்பாத்தி வேணுமான்னு கேட்டால் சரி கொடுங்க அப்படின்னு சொன்னான். பாப்பாவும் பார்த்தா எப்போவுமே அவன் வந்து ஒரு குட்டி சப்பாத்தியாக கொடுத்தா கூட 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவான். அன்றைக்கி பார்த்தேன்னா ஒரு 3-4 சப்பாத்தி சாப்பிட்டேன். சரி, பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இது நீ என்னடா அந்த சப்பாத்தியில் போடுற அப்படின்னு கேட்கும்போது அவள் தான் சொன்னேன் இந்த ரெசிபி. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி இது வந்திருக்கு. இருந்தாலும் நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அது சப்பாத்தி சாப்பிட்டது. ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. அது வந்து பூரியாகவும் செய்யலாம், சப்பாத்தியாகவும் செய்யலாம். பூரி பிடிச்சவங்களுக்கு எண்ணெயில் போட்டு அப்படியே எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தியாக வந்துடுது. சப்பாத்தி வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், எண்ணெய் இல்லாமல் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து கேட்கும்போது அந்த ரெசிபி சொல்லி கொடுத்தது, ஒன்றுமே இல்லை, கோதுமை மாவில் நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோம், அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டேன்னா அந்த ஃப்ளேவரில் வந்து அந்த இனிப்பில் அவங்க இன்னும் நல்லா அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு மறுநாள் வந்த உடனே நான் வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். பாப்பா வீட்டில் வந்து 4 சப்பாத்தி சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம என்னென்ன செய்யலான்னு ஒவ்வொரு விஷயமா நான் கற்று வச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டாக பாப்பாக்காக கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு 2 பீசஸாக கட் பண்ணி வைப்போம். கட் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நம்மளுக்குன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஓகே. ஆனால் குழந்தைங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைஜஷனுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குழக்கடான்னு இருந்தால் பிசையறதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 25 மினிட்ஸ் வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் மாவு பிசையலாம். ஸோ இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடியாகி வர்றதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு 2 ரெசிபிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ ப்ளே ஸ்கூல் போகும்போதே நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பேஷன்ஸ் வேணும், அதுக்கேற்ற மாதிரி டேலண்ட் வேணும், என்னென்னா மல்டி டேலண்ட் வேணும். ஸோ ப்ளே ஸ்கூலுக்கே இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படுது எனக்கு, சரிங்களா? காலையில் அவ்வளோ ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டேன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து அதுதான் தெரியும், அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, தாயாக இருந்துட்டேன்னா 4 கை தேவைப்படும் அப்படின்றது. ஸோ இப்போ தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போவே அந்த மல்டி டேலண்ட் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து, இது உரிக்கிறதுலேயே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பூ மாதிரி வரும். தெரிஞ்சு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது உரிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியெல்லாம் இது உரிக்கிறதுக்காக மட்டும் வாங்குவேன், உரித்து மட்டும் கொடுத்துருவேன். அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, நிறைய பேக் பண்ணி கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இப்போது 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். A few minutes later. அநேகமாக வந்து இருக்கணும். ஓகே, வெந்துருச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக கத்தி உள்ள போகுது பாரு, நல்லா இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்ம இது ஸ்கின்னு பீல் பண்ணி எடுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது ஸ்கின் பீல் பண்ணாமல் ஸ்கின்னோட சாப்பிட்றது ரொம்ப நல்லதா. நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பாப்பாக்காக தான் நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்மளுக்கும் பெரியவங்களோட பெனிஃபிட்ஸும் தெரிய வந்தது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சூடாறின பிறகு ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அது ஃபுல்லாக குழச்சி வச்சுட்ருக்கணும். இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் தான் அதை பீல் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுக்கலாம். அதே தண்ணியில் அப்படி வச்சிடும். டன். இது ஒரு 20-25 மினிட்ஸ். சின்ன வயசில் நம்மளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் பிடிக்கணும். ரீசெண்டாக ஒரு மீமில் பார்த்தேன், உண்மைதான், எவ்வளோ நல்லதில்லை இதெல்லாம். எனக்கு சின்ன வயசில் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கிழங்கே சாப்பிட மாட்டேன் நான். இது இருக்கட்டும், மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன், நிறைய காய்கறி சாப்பிடவும் மாட்டேன். ஆனால் இப்போ ஃபுட்டில் மத்தியானம் லஞ்ச் கொஞ்சோண்டு ஒரு கப் ரைஸ் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது வெஜிடபிள்ஸ் தான். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தெரியுமா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா கண்ணு முன்னாடி பார்க்காம ஒளிய வச்சுருவேன். பின்பக்காலில் எடுத்து ஜன்னல் வழியெல்லாம் எடுத்து போட்டுருவேன். நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் கேட்டுட்டேன்னா. அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. இப்போ ஆனால் டயட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான். அவ்வளோ நேரம் நல்லா வேக வச்சதுனால பிடிச்ச உடனே உடஞ்சிருச்சு ஃபுல்லாக.
இதில் லைட்டாக கோதுமை மாவு, உப்பு, நெய். நெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே நெய் அதிகமாக போட்டுரும். நெய் அதுக்கப்புறம் இந்த பால் கூட வேணால் போட்டுக்கலாம். நம்ம அந்த சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன்னா ரொம்ப சாஃப்டாக வரும்னு சொல்லல. அதே மாதிரி பால் அதுக்கு பதிலாக சுடுதண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வச்சுட்டேன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான உருண்டை எடுக்கும். இந்த ஒரு 40-45 மினிட்ஸ் வச்சா நல்லா சாஃப்ட் ஆகும். ஆனால் இப்படியும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுக்கலாம். குட்டி குட்டியாக வரட்டு. ரவுண்ட் இப்படிடா ரவுண்டாக பண்ணுடா. சின்னது தானே, நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே வந்துடும் ஷேப்பாக. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடுது. இது இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஓகே, டன். வெந்துச்சு. ஏ வெந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தானே எடுக்கிறேன். வெந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி. இது வந்து பூரியா கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பெரியவங்களுக்கு வேணா பூரியா கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக இதுதான் பெட்டர். ஏன்னா ஆயில் அதிகமாக எடுக்காமல் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 30 மினிட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிருக்கும். குக்காக பண்ணுன்றதுக்காக நீங்கள் வேணால் ஆறுனதுக்கப்புறம் தான் அப்படின்னா உரிச்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா பாப்பாவுக்கு காரம் கொடுக்கறதுக்கு பயம். அதனால சும்மா உப்பு, லெமன், அவ்வளோதான். அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இதில் இப்போ என்னென்ன போட போகிறேன்னா, பட்டர், சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக போடுவேன். சில நேரத்தில் போடவே மாட்டேன். லெமன், பட்டர் மட்டும் போட்டு கொடுத்துருவேன். ரொம்ப கம்மியாக, ரொம்ப 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 கம்மி போதும். சால்ட் கொஞ்சம். நீங்கள் சாட் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன், என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ பாயில் பண்ணி அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. எங்களுக்கே ஆக்சுவலாக ரீசெண்டாக தெரிய வந்துச்சு, பாப்பா கார்ன் வந்து இவ்வளோ விரும்பி சாப்பிட்றாளே அப்படின்னு. பீச்சில் போகும்போது இந்த கப்பில் கொடுப்பாங்கள்ல, அதுதான் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டா. கோன் எங்கே பார்த்தாலும் கோன்னு கேட்பா. ஸோ அவளுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்தா பெஸ்ட்டு. ஸோ இதில் பட்டர் போட்டிருக்கனால பட்டர் ஸ்வீட் கார்ன். இதில் நீங்கள் வேணும்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காரத்துக்காக சில்லி பொடி கூட போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு, லெமன் போட்டிருக்கேன். இத்தினோண்டு தான் போட்டிருக்கேன் லெமன். ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும் பாவம். அதனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ஸோ வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாப்பா வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாவா. ஆனால் கார்னில் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அந்த கார்ன் மட்டும்தான் பொறுக்கி சாப்பிடுவா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருவா. அதனால நான் அதை போட்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் போதும். கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். A few minutes later. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் லைட்டாக அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் போடலாமா அதில்? ஓகே, ரெடி. இது பார்த்து என்ன 4 பேர் திட்டணும்.
அடுப்பு பக்கத்தில் சூடில் குழந்தை வச்சுருக்கேன்னு அதானே. ஓகே, முடிச்சிட்டேன். சும்மா ஒரு 3 மினிட்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்ற போகிற இது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் போடலாம், ஆனால் நான் இப்போது இங்கே வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன். இங்கே நாங்கள் இந்த ஒயிட் சுகர் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். இப்போ டீ காஃபி எதுனாலும் இப்போ நாட்டு சக்கரை தான். பாப்பாக்குமே இப்போதுலேருந்து அது கொடுத்து அப்படியே பழக்கப்படுத்திகிட்ருக்கோம். ஓ, நாட்டு சக்கரைனாலும் இனிப்பு ரொம்ப கம்மியாகவே போட்டால் நல்லது. அதுக்கப்புறம் நெய். ஆனால் குழந்தைங்க ஃபுட்டு எது எடுத்தாலும் நெய் வந்துடுது இல்லை, எப்படி இருந்தாலும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து பீனட் பட்டர். ஆக்சுவலாக நான் இது வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன், காலி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த அர்ஜென்சிக்கு நான் கீழே கடையில் இருந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஈஸி தான். பீனட் வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் போட்டோன்னா பீனட் பட்டர் ரெடி. இப்போ காலி ஆனதுனால இது ஒரு 2 ஸ்பூன். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக என்னென்னா வார்ம் மில்க்கு. இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக அப்படியே அளவு பார்த்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக அப்படி நல்லா அந்த நல்லா லட்டு பிடிக்கிற அளவில் பிசைஞ்சு அப்படி உருட்டி எடுத்துடணும். ஃபுல்லாக பிடிச்சா பெரிய திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் டேட்ஸு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் எல்லாம் கூட நல்லதுன்னா இது பீனட் பட்டர் அப்படியே போட்டதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்கல. ஆனால் நீங்கள் எது சேர்க்குறீங்களோ அது எல்லாமே நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எதுவும் தொண்டையில் மாட்டிக்கக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டுனாலே ஓகே. ஈஸியாக அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலே போதும். இதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சுருந்தேன். இந்த ஃப்ளாக் சீட்ஸு, இந்த முடிக்காக கரி லீவ்ஸ் பவுடர், அப்புறம் இந்த சீட்ஸு இதெல்லாமே சேர்த்து ரொம்ப நாள் கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருந்தேன். ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் இந்த ப்ரெக்னென்சி டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹேர் ஃபால்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சா, அப்போது இதே மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ரிசல்ட்டு. சாப்பிடும்போது சுத்தமாக ஹேர் ஃபால்ஸே ஆகலை. அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் எங்கள் அம்மா செய்யும்போதோ இல்லைன்னா இந்த மாதிரி யூடியூப்லலாம் பார்க்கும்போது கூட நினைப்பேன், நிறைய மெனக்கட்ட வேலை போல், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனால் ஆக்சுவலாக ஒன்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டேன்னா தான் தெரியுது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம வீட்லேயே நம்மளாலேயே செய்ய முடியும் அப்படின்றது இப்போ தான் தெரிய வருது. இது நீங்கள் ஒரு 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி எதுக்கு இருந்தாலும் 1 week சாப்பிட்ற மாதிரி மட்டும் வச்சுட்டு மறுபடியும் காலியானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இது பெரியவங்களுக்கும் நல்லது. முடிஞ்சிடுச்சு. நல்லா தொட்டாலே உள்ளே போகுது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 3 ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ். இன்னும் நிறைய தெரியும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃபுட்டெல்லாம் இதே மாதிரி குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நடுவில் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் கொஞ்சம் பிரேக் எடுத்துச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த அளவுக்கு பிரேக் எடுக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக என்னோட ஒரு வீடியோ ஷோராக வந்துடும். ஸோ அதுக்காக நக்ஷத்ராஸ் டைரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.